பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கா. இதில் ரொம்ப இன்னொரு நுட்பம், இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அனுஷத்தை மட்டும் என்ன, நட்சத்திரத்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, பஞ்சாங்கம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சாங்கம்னா 5 அங்கம், 5 கொண்டதுன்னு அர்த்தம். அந்த 5 என்ன அப்படின்னா, ஒன்று திதி, அடுத்தது வாரம், அடுத்தது நட்சத்திரம், அடுத்தது யோகம், அதற்கு அடுத்தது கரணம். இந்த 5 கொண்டதுக்கு பேர் தான் பஞ்சாங்கம். சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? திதியை சொல்லும் பொழுது உனக்கு ஐஸ்வர்யம் ஏற்படுகிறது, வாரத்தை சொல்லும் பொழுது ஆரோக்கியம் ஏற்படுகிறது, நட்சத்திரத்தை நீ சொல்லும் பொழுது பாவம் போகிறது, யோகத்தை சொல்லும் பொழுது வியாதி போகிறது, கரணத்தை சொல்லும் பொழுது காரிய சித்தி உண்டாகிறது. டெய்லி பஞ்சாங்கம் டெய்லி நம்ம வாழ்க்கையில் இருந்தது. காத்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு பஞ்சாங்கத்தை கையில் எடுத்து, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன வாரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு சுவாமியை வழிபடுறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை நம்மிடம் இருந்தது. கடைசியில் நம்மளை விட்டு அது சுருங்கிடுத்து. மடத்தில் அது தினந்தோறும் இருந்தது. மடத்தில் காத்தால பெரியவா முன்னால வந்து, அந்த மடத்து மிராஸ்தார்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பொறுப்பு. அவர் வந்து சொல்லுவார் ரொம்ப பணிவா, பெரியவா பஞ்சாங்கம் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னுவார். சொல்லு அப்படின்னுவார். அப்போ சொல்லுவார், இன்னைக்கு திதி, இன்னைக்கு வாரம், இன்னைக்கு நட்சத்திரம், இன்னைக்கு யோகம், இன்னைக்கு கரணம், இதையெல்லாம் சொல்லுவார். இதை தினமும் பெரியவா கேட்பா. இதை பார்த்துட்டு, பெரியவா இதை கேட்கறதுனால என்ன பெரியவா வந்துடுறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது சொல்றார், குறிப்பா இந்த பஞ்சாங்கம் படிக்கிறத வேதபுரி அப்படின்னு பெரியவாளோட இருந்த ஒரு அத்தியந்தர், அவர் தான் இதை டெய்லி சொல்லுவார். அவர் ஒரு நாள் வேடிக்கையாக கேட்குறார், பெரியவா இதை சொல்றதுனால இது எதுக்கு நீங்கள் தினந்தோறும் கேட்குறீங்க, இது எதுக்கு சொல்லணும், சாஸ்திரத்தில் எதனால் அப்படி சொல்லி இருக்குன்னு கேட்கும் பொழுது சொல்றார், நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு என்ன திதின்னு நீ தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகிறது, வாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆரோக்கியம் உண்டாகிறது, நட்சத்திரத்தில் தெரிஞ்சுக்கிறதுனால பாவம் போகுகிறது, யோகத்தை தெரிந்து கொள்வதனால வியாதி போறது, கரணத்தை தெரிந்து கொள்வதால காரிய சித்தி உண்டாகிறது. இதெல்லாம் நீ சொல்லிப்பார், தினந்தோறும் சொல்லிப்பார், உன் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறார். இதை வச்சு பெரியவா வாழ்க்கையில ஒரு வேடிக்கையான சம்பவமும் உண்டு. ஒரு தடவை பெரியவா மௌன விரதம் இருக்கா. மௌன விரதம் இருக்கும் பொழுது பெருசா பேச மாட்டார். மௌன விரதம்னால அதுதான் அர்த்தம். அன்னைக்கு வழக்கம் போல பஞ்சாங்கம் படிக்க வந்துட்டார் வேதபுரி. இப்போ அவர் படிக்கும்போது என்ன பண்ணிவிட்டார்னா, கரணத்தை விட்டுட்டார். 5 சொல்லணும் இல்லையா, அவசரத்தில் கரணத்தை விட்டுட்டார். பெரியவா என்ன பண்ணா தெரியுமா, இன்னைக்கு கரணம் நீ சொல்லல அப்படிங்கிறத பேச மாட்டார். பேசாததுனால அவர் வேதபுரியை பார்த்து இப்படி கையில், அதாவது இந்த குட்டிக்கரணம் அடிப்போம் இல்லையா, அது அப்படின்னார். வேதபுரி என்ன நினைச்சுட்டார்னா, கரணத்தை ஞாபகப்படுத்துறதா அவருக்கு அப்ப தோணலை. அவர் உடனே குட்டிக்கரணம் அடிக்கணுமா பெரியவான்னு சொல்லிட்டு பெரியவா முன்னாடி குட்டிக்கரணம் அடிச்சுட்டார். ஆமா, அப்படி ஒரு குட்டிக்கரணம் அடிச்சிருக்கார். அடிச்ச உடனே பெரியவா தலையில அடிச்சுட்டு அன்னைக்கு எதுவும் பேசல. அப்புறம் மறுநாள் காத்தால அவர்கிட்ட சொல்றார், பெரியவா ஏண்டா, நான் நீ கரணத்தை மறந்துட்ட, நான் அதை ஞாபகப்படுத்தினேன், நான் இப்படி கையை காட்டினா அது உனக்கு தோணலை, பதிலுக்கு குரங்கு மாதிரி என் முன்னாடி குட்டிக்காரன் அடிச்சியே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், நீங்க கையால போட்டேள், நான் காலால போட்டேன். ஒரே சிரிப்பு அந்த இடத்துல. ஆனால் இந்த சம்பவம், இப்போ உங்களில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு தெரியும்? இங்க வந்திருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு என்ன திதி? காலத்தின் அடையாளம், காலத்தின் அடையாளம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் சொல்லல. ஆனா 5 சேர்த்து சொல்ல தெரியுமா? ஆனால் கேலண்டர்ல இருக்கு, வீட்டில் தொங்குற கேலண்டர் இருக்கு இல்லையா, அதுல இருக்கு. இதை தெரிஞ்சு இதை சொல்லுவதால் நமக்கு என்ன குறைவு வந்துடும் இல்லையா? இது ஒரு ஒழுங்கு. நாம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், எந்த கால கதியில் இருக்கோம், காலத்துக்கு யாராவது அடையாளம் வைக்க முடியுமா? காத்தால சூரியன் உதிக்கிறான், மத்தியானம் உச்சிக்கு வரான், சாயங்காலம் அஸ்தமனம் ஆயிடுறான். ஒரு கற்பனை பண்ணிக்கோங்களேன், இன்னைக்கு தேதி தெரியாது,
கிழமை தெரியாது, என்ன மாசம் தெரியாது, வருஷம் தெரியாது. நீங்க ஒரு காரியத்தை எப்பொழுது செய்தீர்கள் அல்லது எப்போ செய்யணும், எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், இது ஏதாவது இது தெரியலன்னா நம்மளால செய்ய முடியுமா? செய்ததைத்தான் சொல்ல முடியுமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். வெறும் பொழுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஆதிவாசியை கூப்பிட்டு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? தினந்தோறும் ஒரே மாதிரி தான் இருக்கு. தினந்தோறும் காத்தால சூரியன் வரான், சாயங்காலம் ராத்திரி பொழுது வந்துடுறது. இது இயற்கையா நடக்கிறது. எல்லா நாளும் ஒரே நாள் இல்லையா? 24 மணி நேரமும் ஒன்று போல தான் இருக்கு. அப்பவும் பாருங்க, மணின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நேரம் இல்லை, காலம் இல்லை, திதி இல்லை, அடையாளம் இல்லை அப்படின்னும் பொழுது ஒரே பிளாங்கா இருக்கு, செயல்பாடுகளே இல்லாமல் போயிடுறது நமக்கு. இது யாராவது கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களா? இப்போ உங்க பர்த்டே என்ன அப்படின்னு கேட்டா உடனே சொல்றோம், தேதியை சொல்றோம், மாசத்தை சொல்றோம், வருஷத்தை சொல்றோம். இது ஆங்கிலேயர்கள் கணக்கு. இப்ப வந்தது ரொம்ப காலத்துல திதி தான் கணக்கு, கரணம் தான் கணக்கு. இந்த 5 இருக்கு இல்லையா, இதுதான் கணக்கு. இப்ப என்ன வயசுன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் இல்லைன்னா வயசை சொல்ல முடியுமா? ஆயுளை சொல்ல முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ இது எவ்வளவு பெரிய, இன்னைக்கு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு கொஞ்சம் சொற்ப காலம், ஆனால் நம்ம எப்பவோ நம்ம முன்னோர்கள் இதை எவ்வளவு பெரிய அளவில் இதை கண்டுபிடிச்சு வச்சு நமக்கு இதை கொடுத்துருக்கா. அது மட்டுமல்ல, இதை சொல்லுவதன் பின்புலத்தில் உனக்கு நட்சத்திரத்தை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, அதைத்தான் அவர் சொல்றார், இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம பாவம் போகிறது. இப்ப நம்ம மனசுக்குள்ள இதெல்லாம் விழுந்துடுறது. இப்ப குறைந்தபட்சம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நீங்களாவது தினந்தோறும் காத்தால கேலண்டரை பார்க்கும்போது இன்னைக்கு என்ன திதி, இது என்ன வாரம், அதாவது வாரம்னா என்னன்னா கிழமை, இது என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன கரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு நமஸ்காரம், அதுக்கு இணையே கிடையாது.